யோவான் 17:27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம்முடைய சீசர்களிடத்திலே கர்த்தராகிய கிறிஸ்து போதித்தார். ஏன் அவர் அப்படி போதித்தார் என்றால், இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த சமாதானத்தை போன்றதான ஒரு சமாதானத்தை அவர்கள் அனுபவித்ததில்லை. இப்பொழுது ஒரு புதிய ஒரு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த சமாதானத்தை அவர்களுக்குள் அவர் வைத்தார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அவர்களிடத்திலே உணர்த்தினார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவரிடத்தில் ஒரு சமாதானம் காணப்படுகிறது. அது நித்திய காலமாய் நமக்குள்ளே ஊறுகின்ற ஜீவ ஊற்றை போல அந்த சமாதானம் நம்மிடத்திலே பெருகிக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இயேசுவினிடத்திலே இருக்கிறது. மேலும் தொடர்ந்து அவர் சீசர்களிடத்திலே பேசுகின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்த்து நம்முடைய இருதயம் கலக்கமடையும், நம்முடைய இருதயம் வேதனையும், நாம் சமாதானத்தை இழந்து நிற்க வாய்ப்பு உள்ளது. இந்த உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய சமாதானமானது குறைந்து நமக்கு சமாதான குறைவும் பயமும் கலக்கமும் உண்டாகிறது. ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று நாம் கலங்கி நாம் பல வேளைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் கர்த்தராகிய கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது இருக்காது. ஒருவேளை